அன்பு மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நம்ம photosynthesis in higher plants இந்த பாடத்துல இருந்து ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் அப்படிங்கிற கடைசி டாபிக்கை பார்க்க இருக்கிறோம். ஒளிச்சேர்க்கை அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்ற ஒளியின் உதவியுடன் நடத்தப்படும் ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்க நிகழ்வுகளின் தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், photosynthesis அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப இந்த photosynthesisக்கு ஒளிச்சேர்க்கைக்கு நிறைய காரணிகள் தேவைப்படுது. என்னதெல்லாம்? நீர் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், ஒளி வேணும் இல்லையா, பச்சையம் வேணும். இந்த மாதிரி நிறைய காரணிகள் தான் ஃபோட்டோசிந்தசிஸை நிர்ணயிக்குது. ஒளிச்சேர்க்கையின் வீதத்தை நிர்ணயிக்கிறது நிறைய காரணிகள் இருக்கு. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒளிச்சேர்க்கையின் வீதம் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? டைரக்டா அதனுடைய உற்பத்தி குறைஞ்சிரும் இல்லையா. ஒளியின் உதவியோட உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த சுகர் கார்போஹைட்ரேட்டை நம்பி தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் இருக்குது. அப்போ உற்பத்தி விகிதம் குறைந்தால் அதை நம்பி இருக்கிற மற்ற உயிரினங்களின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிரும்ல. ஸோ ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள் நமக்கு என்ன அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ an understanding of factors that affect photosynthesis is necessary. ஏன்? the rate of photosynthesis is very important in determining the yield of plants including crop plants. நெல் பயிர்களாக இருக்கலாம் அல்லது கோதுமை பயிர்களாக இருக்கலாம், எது வேணாலும் கிராப்புக்கும் அதோட ஈல்டை டிட்டர்மைன் பண்ணுறதுல இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபேக்டர்ஸ் அல்லது காரணிகள் மிக முக்கிய ஒரு பங்கை வகிக்கிறது. எந்தெந்த காரணிகள் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை பாதிக்குது அப்படிங்கிற நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் வேணும். இன் 1860 சாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் ஒரு கோட்பாடை சொன்னார். அந்த கோட்பாடு என்ன அப்படின்னா, 3 cardinal points தியரி, 3 இலக்க மிகுநுட்ப கோட்பாடு. அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு காரணியாக இருந்தாலும் அவர் மேஜராக கன்சிடர் பண்ணது என்னதெல்லாம்? லைட், கிராவிட்டி அண்ட் வாட்டர். என்ன ஒரு காரணியாக இருந்தாலும் சரி, கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனாக இருக்கலாம், நீரோட அளவாக இருக்கலாம், அல்லது ஒளி செறிவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு காரணியும் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னார். அதில் 3 ஸ்டேஜஸ் சொல்கிறாரு. என்னெல்லாம் அப்படின்னா, லோ லைட் இன்டென்சிட்டி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மினிமம். ஸோ மீடியம் லைட் இன்டென்சிட்டியில் தான் ஆப்டிமமாக அதோட ரேட் இருக்கும். தென் ஹை லைட் இன்டென்சிட்டி, ஹை லைட் இன்டென்சிட்டியில் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் பாருங்கள் டிக்ளைன் ஆகுது அல்லது இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, குறைஞ்சி போயிடுது. ஓகே, ஸோ எந்த ஒரு காரணியும் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுறதுல 3 நிலைகளில் இருக்குது. இதெல்லாம் மினிமம், ஆப்டிமம் அண்ட் மேக்ஸிமம். இந்த ஃபேக்டர்ஸ் மினிமம், ஆப்டிமம், மேக்ஸிமம் ஃபேக்டர்ஸ் தான் ஒரு பயோசிந்தட்டிக் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சாக்ஸ் சொன்னார். இன் ஜென்ரல் ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை நம்ம 2ஆக டிவைட் பண்ணலாம். என்னெல்லாம் அப்படின்னா, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அகக்காரணிகள் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் அல்லது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா புறக்காரணிகள் அப்படின்னு அர்த்தம். அகக்காரணிகள் ஒரு தாவரத்தில் உள்ள காரணிகள்ல. ஸோ ஒளிச்சேர்க்கை பாதிக்கக்கூடிய அகக்காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னா, நம்பர், சைஸ், ஏஜ், ஓரியன்டேஷன் ஆஃப் லீஃப். ஒரு தாவரத்தில் உள்ள நம்பர் ஆஃப் லீவ்ஸ், எவ்வளவு லீஃப் இருக்குது அப்படின்னு. ஏன் நம்ம லீஃபை கன்சிடர் பண்ணுறோம்? லீஃபில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது இல்லையா. லீஃப் தான் ஐடியல் பார்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அதோட நம்பர். அடுத்து அதனுடைய அளவு, என்ன அளவில் இருக்குது, பெரிய லீஃபாக இருக்குதா, நேரோ லீஃபாக இருக்குதா, அந்த மாதிரி. அகெயின் ஏஜ், வயது. தளிரிலையில் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் மினிமமாக இருக்கும்ல, அது வளர்ந்து மெச்சூர் ஆகும்போது அந்த லீஃப் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் ஹையாக இருக்கும். அதே இலை முதிர் அடைந்து கீழே விழ போகும்போது, அதாவது செனசன்ஸ் ஸ்டேஜுக்கு என்டர் ஆகும்போது அதோட ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் குறைஞ்சி போயிடும். அகெயின் ஓரியன்டேஷன் ஆஃப் லீஃப். ஓரியன்டேஷன் ஆஃப் லீஃப் அப்படின்னா என்ன? ஃபிலோடாக்சினி படிச்சிருக்கீங்களா, இலை அமைவு. அந்த இலை அமைவு மிக முக்கிய காரணம். ஆல்டர்னேட், ஆப்போசிட், டெர்னேட், வேர்ல், இந்த மாதிரி நிறைய இலை அமைவு படிச்சிருக்கோம்ல. ஸோ இந்த இலை அமைவை நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும், அது இன்னொரு இலையை மறைக்காது. கீழே இருக்கிற இலைனாலும் சரி, மேலே இருக்கிற இலைகள், அடுத்த இலைகள்னாலும் சரி மறைக்காது. எதற்காக அந்த ஓரியன்டேஷன் இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அகக்காரணிகளான நம்பர் ஆஃப் லீஃப், சைஸ் ஆஃப் லீஃப், ஏஜ் ஆஃப் லீஃப், ஓரியன்டேஷன் ஆஃப் லீஃப், இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் தான் எதை ஃபோட்டோசிந்தசிஸை நிர்ணயிக்கிறதுல. அப்பார்ட் ஃப்ரம் தட்
மீசோஃபில் செல்ஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட். மீசோஃபில் செல்ஸில் என்ன இருக்குது? குளோரோபிளாஸ்ட் இருக்குது. C3 தாவரங்களில் ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும்? மீசோஃபில்ல நடக்கும் இல்லையா? அப்போது மீசோஃபில் செல்ஸில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் they plays a very important role and chloroplast, number of chloroplast in a leaf, அதுவும் ஒரு மிக முக்கியமான அகக்காரணியாக கருதப்படுது. இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும் அட்மாஸ்பியரில் உள்ளது. இது என்ன இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்? அதாவது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். அட்மாஸ்பியர்லேயே கார்பன் டை ஆக்சைடு இருந்துட்டா அதால் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறதில் அது இன்வால்வ் ஆக முடியாது. அது டிஃப்யூஸ் ஆகி எங்கே வரணும்? மீசோஃபில்லுக்கு வரணும். மீசோஃபில்லில் வந்தால் தான் C3 பிளான்ஸில் என்ன பண்ண முடியும்? கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைய செய்ய முடியும்ல. C3 பிளான்ஸ்க்கும் C4 பிளான்ஸ்க்கும் நிறைய அனாட்டமிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபிசியலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது படிச்சிருக்கோம். எனிவே இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இந்த மீசோஃபில் ஆஃப் C3 பிளான்ஸ் அண்ட் பண்டில் ஷீத் ஆஃப் C4 பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் த அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில். குளோரோபிளாஸ்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பிக்மெண்ட் தான் என்னது? குளோரோஃபில். குளோரோஃபில் பிக்மெண்ட் ரொம்ப முக்கியம். லைட்டை அப்சர்வ் பண்ணியாச்சு, எல்லாமே இருக்குது. குளோரோஃபில் ஏ இருந்தால் தான் அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான் உண்டு? குளோரோஃபில் ஏ மாலிகுலுக்கு மட்டும்தான். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இனி என்னெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா புறக்காரணிகள். அவைலபிலிட்டி ஆஃப் சன்லைட். சன்லைட் எவ்வளவு இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு கிடைக்குது? வாட்டர் எவ்வளவு இருக்குது? டெம்பரேச்சர் எவ்வளவு கிடைக்குது? லைட் இன்டென்சிட்டி எப்படி இருக்குது? ஸோ இதெல்லாமே புறக்காரணிகள். புறக்காரணிகள் என்னெல்லாம்? சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், வாட்டர், டெம்பரேச்சர் அண்ட் லைட் இன்டென்சிட்டி, இதெல்லாம் புறக்காரணிகளாக இருக்குது. இதில் முக்கியமான புறக்காரணிகளை நம்ம இப்போ பார்ப்போம். இதெல்லாம் புறக்காரணிகளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தா ஒரு காரணி இல்லை, நிறைய காரணிகள் இருக்குல்ல. இதை பேஸ் பண்ணி பிளாக்மேன்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் வந்து ஒரு ஹைப்போதிசிஸை ப்ரப்போஸ் பண்ணாங்க இந்த இயர் 1905. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இஃப் அ கெமிக்கல் ப்ராசஸ், ஒரு வேதிவினை affected by more than one factor, அந்த வேதிவினை நடைபெறுவதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகள் வந்து இன்வால்வ் ஆயிருந்துன்னா தென் இட்ஸ் ரேட் இஸ் டிட்டர்மைன்ட் பை, அது உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருளோட அந்த ரேட்டை எது நிர்ணயிக்குதான்? ஃபேக்டர் நியரஸ்ட் டு இட்ஸ் மினிமல் வேல்யூ. நியரஸ்ட் டு இட்ஸ் மினிமல் வேல்யூ. எந்த ஃபேக்டர் மினிமல் வேல்யூக்கு பக்கத்தில் இருக்குதோ அதுதான் அந்த கெமிக்கல் ப்ராசஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான காரணி. விச் இஸ் டைரக்ட்லி அஃபெக்ட் ப்ராசஸ் இஃப் இட் குவான்டிட்டி இஸ் சேஞ்ச். இப்போ எந்த கேரக்டர் மினிமமா அல்லது மினிமத்துக்கு அருகில் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த காரணியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா இந்த கெமிக்கல் ப்ராசஸ் என்ஹான்ஸ் ஆகும். இதை தான் என்ன சொன்னாங்க? பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். இந்த ஹைப்போதிசிஸை ப்ரப்போஸ் பண்ணது யாரு? பிளாக்மேன்ஸ். ஸோ வாட் இஸ் பிளாக்மேன்ஸ் லா? இஃப் எ கெமிக்கல் ப்ராசஸ் இஸ் அஃபெக்டட் பை மோர் தேன் ஒன் ஃபேக்டர் then its rate is determined by factor nearest to its minimal value which directly affects process if its quantity is changed. For example, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்ல கிரீன் லீஃப் இருக்கு, அதுக்கு தேவையான லைட்டு கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. பிளான்ட் மே நாட் பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். இதெல்லாம் இருந்தால் கூட பிளான்டால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல. ஏன்? இஃப் த டெம்பரேச்சர் இஸ் லோ. குளோரோபிளாஸ்ட் இருக்குது, லைட் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் தேவையான அளவு இருந்தால் கூட டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கிறதுனால அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் ஒழுங்காக பண்ண முடியலை. இஃப் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இஸ் கிவன், அந்த டெம்பரேச்சரை இப்போ என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் ஃபோட்டோசிந்தசைசிங். அந்த பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது. அப்போ எல்லா கேரக்டரும் இருந்தாலும் எது மினிமத்துக்கு பக்கத்தில் இருக்குதோ அது என்ன செய்யுது? ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதை தான் பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் கேரக்டர் அல்லது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு லைட்.
At low light intensity, there is linear relationship between incident light and carbon dioxide fixation. Carbon dioxide fixation இருந்தாதான் கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ல. There is a linear relationship between incident light அப்படின்னா என்னது, சூரியன்ல இருந்து விழக்கூடிய படக்கூடிய கதிர், தாவரங்கள்ல இலைகள் மேல படக்கூடிய ஒளிக்கதிர், and carbon dioxide fixation எப்படி இருக்கு, லீனியரா இருக்குது. This is light intensity. Light intensity கூட கூட என்ன ஆகுது, rate of photosynthesis கூடுதலா இருக்குது. Okay. At high light intensity ஹையா இருக்கும்போது rate doesn't show further increase. Light intensity ஹையா போகும்போது rate of photosynthesis அப்படியே தான் இருக்குது. அதை விட அதிகமாக rate of photosynthesis increase ஆகலை. ஏன் அப்படின்னா as other factors become limiting, மற்ற factors limiting-ஆ இருக்குது. At high light intensity, rate doesn't show further increase as other factors become limiting. Light saturation, பொதுவாக நமக்கு photosynthesisக்கு எவ்வளவு light saturation வேணும் அப்படின்னா 10% of full sunlight enough. ஃபுல் சன்லைட்டில் வெறும் 10% லைட் இருந்தாலே போதும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான லைட் அதுவாக தான் இருக்கும். லைட் இஸ் ரேர்லி லிமிட்டிங் ஃபேக்டர். அதனால 10% போதும் அப்படிங்கிறதுனால லைட் வந்து ஒரு பெரிய லிமிட்டிங் ஃபேக்டராக பிளான்ட்டில் இருக்காது. எக்ஸப்ட் ஃபார் ஷேடி பிளான்ட், ஷேடில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் தான் ஒருவேளை இது லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்குமே தவிர மற்றபடி இந்த பிளான்ட்லேயும் இது வந்து லைட் ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்காது. அப்போது ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷேடில் நிற்கிற பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் நிறைய குளோரோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். நிறைய குளோரோபிளாஸ்ட் இருந்தால் தான் குறைந்த ஒளியில் கூட அது லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆக முடியும். Increase in light beyond a point causes breakdown of chlorophyll and decrease photosynthesis. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் டிக்ளைன் ஆக தொடங்கிடும். ஏன், ஹை டெம்பரேச்சரில் குளோரோஃபில் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். குளோரோஃபில்ல தான் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நொதிகளெல்லாம் இருக்குல்ல, ஸ்ட்ரோமாவில் தான் டார்க் ரியாக்ஷனுக்கு தேவையான நொதிகளெல்லாம் இருக்குது. அந்த நொதிகளெல்லாம் என்ன ஆயிரும், டீநேச்சர் ஆயிரும். அப்போது பியாண்ட் எ பாயிண்ட் காசஸ் பிரேக் டவுன் ஆஃப் குளோரோஃபில். அதனால ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் factor, carbon dioxide concentration. Carbon dioxide concentration is one of the major limiting factors in photosynthesis. ஏன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடையுது இல்லையா. அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.03 to 0.04%. ஏர் கம்போசிஷனில் மற்ற கேஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப குறைவு தான். At low light condition, neither C3 nor C4 respond to high carbon dioxide condition. லோ லைட்டாக இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் நமக்கு நிறைய வேணும் இதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. அப் டு 0.05% வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டை என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போது லோ லைட் கண்டிஷனில் C3 பிளான்ட்டும் சரி C4 பிளான்ட்டும் சரி they won't respond. At high light condition, light வந்து ஹையாக இருக்கும்போது both show increase in carbon dioxide fixation. அப்போது கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருந்து லோ லைட் இருந்ததுன்னா C3 பிளான்டாக இருந்தாலும் சரி C4 பிளான்டாக இருந்தாலும் சரி கார்பன் டை ஆக்சைடை எஃபிஷியண்ட்டாக அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆக முடியாது. ஆனால் அதே சமயம் ஹைலைட் கண்டிஷன் இருந்ததுன்னா ஹைலைட் இன்டென்சிட்டி இருந்தது அப்படின்னா போத் C3 as well as C4 plant will show increase in carbon dioxide fixation. இந்த C3 பிளான்ட்ஸும் C4 பிளான்ட்ஸும் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனுக்கு டிஃப்ரெண்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் C4 plant shows saturation at 360 mu liter per liter. Mu liter, microliter, 360 microliter per liter. ஒரு லிட்டரில் 360 மைக்ரோலிட்டர் கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலே அது யாருக்கு போதும், C4 பிளான்ட்டுக்கு போதும். ஆனால் C3 plant shows saturation beyond 450 mu liter per liter. C3 பிளான்டோட சேச்சுரேஷன் லெவல் என்ன,
beyond 450 μl per liter. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் எதுக்கு அதிகமாக வேணும்? C3 plant than C4 plants. அதனால தான் C4 சைக்கிளில் பார்த்துருப்போம். அட் லோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்லேயே C4 plants என்ன செய்யும்? எஃபிஷியண்டாக கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் C4 plant கிட்ட இருக்குது. ஆனால் C3 plants எஃபிஷியண்டாக ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கணும். ஸோ carbon dioxide is limiting to C3 plants. ஏன்னா one of the major ingredient என்னது அல்லது raw material என்னது? Carbon dioxide, carbohydrate produce பண்றதுக்கு. So carbon dioxide is limiting to C3 plant. C3 plant respond to high carbon dioxide concentration by increasing rate of photosynthesis, hence high productivity. C3 plants higher concentration of carbon dioxide இருக்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸை ஹையாக பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையாக இருக்கும்போது அங்கே ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் அல்லது அதோட ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகுது? ஹையாக இருக்குது. திஸ் ஹாஸ் பின் யூஸ்ட் இன் green house crops like tomatoes and bell pepper. ஸோ இந்த மெத்தடை தான் டொமேட்டோ, பெல் பெப்பர் வளர்க்கக்கூடிய அந்த க்ரீன் ஹவுஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். என்னது? கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறோம். என்ஹான்ஸ் பண்ணும்போது C3 plants லைக் டொமேட்டோ, பெல் பெப்பர் இதெல்லாம் அந்த கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுதுல்ல. ஸோ அதோட ப்ரொடக்டிவிட்டி ஹையராக இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அப் டு 0.05% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. மெயின்லி இன் C3 plants. C4 plantsல இதை விட லோயர் கான்சன்ட்ரேஷன் இருந்தாலே ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் ரியாக்ஷன் இருக்குது, டார்க் ரியாக்ஷன் இருக்குல்ல. இதில் the dark reactions are temperature controlled, whereas light reactions are affected by less extent. டார்க் ரியாக்ஷன் வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, whereas லைட் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் லைட் இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி இருக்குதுல்ல. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் டார்க் ரியாக்ஷனும் லைட் ரியாக்ஷனையும் நம்ம பார்க்கும்போது டார்க் ரியாக்ஷன் டைரக்ட்லி இன்வால்வ் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் அல்லது டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர், whereas லைட் ரியாக்ஷன் அந்த மாதிரி இல்லை. பொதுவாக பிளான்ட்ஸில் டெம்பரேச்சரோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 25 to 35 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் பிளான்ட்ஸில் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் வந்து ஹையாக இருக்கும். இன் சர்டன் பிளான்ட்ஸ் லைக் ஒப்பன்ஷியாலெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா 55 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் தே கேன் டாலரேட். அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஆப்டிமமாக இருக்கும். நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளவு? 25 டிகிரி சென்டிகிரேட் டு 35 டிகிரி சென்டிகிரேட்டில் தான் நார்மலாக ஆப்டிமம் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் இருக்கும். ஆனால் ஒப்பன்ஷியாவில் எவ்வளோ இருக்குது? 55 டிகிரி சென்டிகிரேட்டில் கூட ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். வேரஸ் லைக்கன் சொல்கிறோம்ல, லைக்கனில் ஆல்கல் பார்ட்னரும் இருக்குது, ஃபங்கல் பார்ட்னரும் இருக்குது. ஆல்கல் பார்ட்னரை என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோபயாண்ட். அங்கேயும் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதில்ல. இந்த ஆல்கல் பார்ட்னர் லைக்கனில் எந்த டெம்பரேச்சர் அதுக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சராக இருக்குது அப்படின்னா லைக்கனுக்கு 20 டிகிரி சென்டிகிரேட். வெந்நீர் ஊட்டுக்களில் வளரக்கூடிய ஆல்காக்கள், ஹாட் ஸ்ப்ரிங்கில் வளரக்கூடிய ஆல்காக்கள் 70 டிகிரி சென்டிகிரேட்டில் கூட ஆப்டிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஆப்டிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு தான்? 25 to 35 டிகிரி தான் ஆவரேஜ் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆஃப் பிளான்ட்ஸ். வேரஸ் இது மாதிரி சில எக்ஸப்ஷனாக இருக்குது. In C4 plants, they respond to high temperature. நிறைய டிஃப்ரென்சஸ் பார்த்துருக்கோம் C3க்கும் C4க்கும். மிக முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னது? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். அதே போல் C3 plants and C4 plants. C3 பிளான்ட்ஸ்க்கும் C4 பிளான்ட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல. அதில் ஒன்று என்ன அப்படின்னா C4 plants respond to high temperature and high rate of photosynthesis, whereas C3 plants have low optimum temperature and their productivity low optimum temperatureல தான் ஹையாக இருக்கும். அதனால தான் C4 plants வந்து டெம்பரேட் ரீஜியனில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம்ல. C4 பிளான்ட்டோட பர்சன்டேஜ் உலகத்தில் குறைவாக இருந்தால் கூட they have the capacity to tolerate in high temperature region and they produce high amount of or high rate of photosynthesis. Tropical plants have higher optimum temperature than the temperate region. Tropical region la வாழக்கூடிய plants they have higher optimum temperature than the temperate region.
மிதவெப்ப மண்டலத்தில் வாழக்கூடிய தாவரங்களை விட வெப்பமண்டல தாவரங்கள் வந்து ஹையர் ஆப்டிமம் டெம்பரேச்சரில் ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த தாவரங்களுடைய தகவமைப்பு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வாட்டர். வாட்டரும் ஒரு மிக முக்கிய காரணியாக இருக்குது. எதில்? ஃபோட்டோசிந்தசிஸில். வாட்டர் ஒளிசார் நீர்ப்பகுப்பு மூலம் வெளியிடக்கூடிய எலக்ட்ரான்கள் தான் எதற்கு பயன்படுத்தப்படுது? ஏடிபியும் NADPH உருவாக்கத்திற்கும் பயன்படுத்தப்படுது இல்லையா? இந்த ATP NADPH தான் இருள் வினையில் டார்க் ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டை ஒடுக்கமடைய செய்வதற்கு பயன்படுத்தப்படுது. ஸோ வாட்டர் பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். வாட்டர் ஸ்ட்ரெஸ் வாட்டர் இல்லாமல் இருந்ததுன்னா என்ன ஆகும்? தட் லீட்ஸ் டு க்ளோசஸ் ஆஃப் ஸ்டோமேட்டா. ஸ்டொமேட்டா மூடிடும். ஸ்டொமேட்டானா இலைத்துளைகள். ஹென்ஸ் ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைடு அவைலபிள். தண்ணி தான் இல்லை. ஆனால் தண்ணி இல்லாத சிச்சுவேஷனில் டிரான்ஸ்பிரேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்டொமேட்டா என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். ஸ்டொமேட்டாவோட வேலை என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது இல்லையா? அப்போ அட்மாஸ்பியரில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வர முடியாது. அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் நிறைய இருந்தாலும், நல்ல லைட் இன்டென்சிட்டி ஆப்டிமம் லைட் இன்டென்சிட்டி இருந்தாலும், டெம்பரேச்சர் ஆப்டிமமாக இருந்தாலும், வாட்டர் குறைவாக இருந்ததுன்னா என்ன ஆயிரும்? வாட்டர் மட்டும் ஸ்காசிட்டியாக இருக்காது. டியூ டு திஸ் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிரும். ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு அங்கே அவைலபிளாக இருக்காது. இட் மேக்ஸ் லீவ்ஸ் வில்ட். அப்போ அதால் என்ன செய்ய முடியாது? ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆக முடியாது. இலைகளெல்லாம் சுருங்கி போயிடும். அண்ட் ரெடியூசஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் லீவ்ஸ். இலை சுருங்கி போகிறதுனால இலையோட சர்ஃபேஸ் ஏரியாவை என்ன ஆயிடுது? ரெடியூஸ் ஆயிடுது. தட் லீட்ஸ் டு ரிடக்ஷன் இன் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. இங்கே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறோம்? கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் தான் இங்கே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் ஷார்ட், வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிரும். ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிறதுனால இலையிலெல்லாம் சுருண்டு போயிடும், வில்ட் ஆயிரும். ஸோ இலை சுருண்டுட்டு அப்படின்னா இந்த பிளான்ட்டால் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் ஒழுங்காக இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஃபோட்டோசிந்தசிஸில் எவ்வளோ முக்கிய பங்கு வகிக்குது. இதனால தான் தாவரங்கள் அதற்கான உணவை மட்டுமல்லாமல் உலகத்திற்கான உணவையே தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான பணியில் இந்த தாவரங்கள் இருக்குது அப்படின்னு தெரியுதுல்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேக்டர்ஸ் that affect biosynthesis is essential for enhancing plant yield. ஒரு தாவரத்தினுடைய ப்ரொடக்டிவிட்டியை ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் குறைவாக இருக்குது அல்லது என்னென்ன ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அந்த ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இருந்தால் தான் பயிர் பெருக்கத்திற்கு தேவையான உணவு உற்பத்திக்கு தேவையான காரணிகளை நம்மளால் கொடுக்க முடியும். By studying these influences, இதை நம்ம கற்றுக்கிறதுனால we can develop strategies to improve crop production. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணிகள் அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சாதான் crop ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நம்மளால் டெவலப் பண்ண முடியும். தட் என்ஷூரிங் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர். நீள்நிலைத்த விவசாயத்திற்கானாலும் சரி, உலகத்திற்கான உணவு ஆதாரத்திற்குனாலும் சரி, இந்த நாலேஜ் நமக்கு மிக முக்கியம். அன்பு மாணவ செல்வங்களே, ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் இந்த பாடப்பகுதியிலிருந்து ஒளி சேர்க்கை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த டாப்பிக்லேருந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ.